அல்லேலூயா. எத்தனை கேள்வி கேட்டாலும் சரி, எனக்கு ஒரே ஒரு காரியம் உண்டு, இயேசு என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அதே கேள்வி நீங்க டீச்சரா இல்ல பாஸ்டரா இல்ல மதமத்தபடி ஆளாங்க, இதுக்கு எந்த கேள்வி பதில் சொல்ல போறது கிடையாது. என் இயேசு என்னோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையை மாற்றவே கீழ்ப்படிவீர்கள். அல்லேலூயா, ஆமென். அடுத்த ஒரு காரியம், தலைச்சீரா, ஹெல்மெட். ரட்சணை மேலும் தலைச்சீரா, மீட்பு மேலும் தலைச்சீரா, பட்டயம், ஆவியின் பட்டயம். எதுவும் ஆவியின் பட்டயம் கையில ஒரு கத்தி இருக்கு. அல்லேலூயா. அது என்ன கத்தினா, என்ன கத்திங்க? வேத வசனம். அல்லேலூயா. பிசாசு வரும்பொழுது வேத வசனத்தை சொல்லி சொல்லி என்ன பண்ணுமா? ஜோபனா இருக்கு. அல்லேலூயா. அப்ப அந்த ஆவியின் பட்டயத்தை நாம் எடுத்துக்கொண்டு வேலை செய்யும் பொழுது கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது ஒரு காரியம் பார்க்க போகிறோம், யுத்தம் செய்வது எப்படி. இதுவரைக்கும் பார்த்தோம், என்னன்னு பார்த்துட்டோம். அடைசி ஒரு காரியம், யுத்தம் செய்வது எப்படி. அது முடிச்ச யுத்தத்துக்கு போவோம். அல்லேலூயா. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாதிபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். யுத்தத்துக்கு பேர் என்ன யுத்தம்னா முழங்கால் யுத்தம். அல்லேலூயா. பலவாறு சொல்லுங்க, முழங்கால் யுத்தம். அல்லேலூயா. முழங்கால் நின்று யுத்தம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஒரு காரியம் என்ன பண்ணணும்னா, எந்த சமயத்திலும் சகல வேண்டுதலோடு இருக்க வேண்டும். அப்ப எல்லா நேரத்திலும் ஜெபம் பண்ணக்கூடிய மனநிலை நமக்கு இருக்கணும். பலவாறு சொல்லுங்க, எந்த நேரத்திலும் ஜெபிக்கிற ஒரு மனதை எந்த தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த சூழ்நிலையாலும் சரி, எந்த பிரச்சனையாலும் சரி, ஜெபிக்க தயாராக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்த காரியம், விண்ணப்பத்தோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. மன்றாட்டோடு இருக்க வேண்டும். ஆமென். மூன்றாவது காரியம், ஆவியால் ஜெபம் பண்ண வேண்டும். ஆவியானவரோடு நாம் ஜெபிக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, ஆவியானவரோடு ஜெபிக்க வேண்டும். அன்றைய வாசியோடு ஜெபிக்க வேண்டும். அபிஷேகத்தோடு ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இத்தனை ஜெபங்கள் இருந்தாலும் மன உறுதி வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால எலியா என்ன பண்ணாங்களா? சொல்லுங்க, எலியா எப்படி ஜெபம் பண்ணாங்க? அறிவாய் ஜெபம் பண்ணாங்க. அல்லேலூயா, ஆமென். மன உறுதி வேண்டும். ஆமென். வெளிப்பாய் இருக்க வேண்டும். சகல பரிசுத்தவான்களுக்காக ஜெபம் பண்ணணும். யாருக்காக ஜெபம் பண்ணணும்? சகல பரிசுத்தவான்களுக்காக ஜெபம். முதல்ல பதில் சொல்லுங்க, நீங்க தயாரா இருக்கீங்களா? எப்பயும் ஜெபம் ரெடியா இருக்கீங்களா? எப்பயும் குடிக்க ரெடியா இருக்கீங்களா? எப்பயும் விண்ணப்பம் செய்ய ஜெபம் ரெடியா இருக்கீங்களா? ஆவியில் ஜெபம் ரெடியா இருக்கீங்களா? தைரியமா இருக்கீங்களா? அல்லேலூயா. பரிசுத்தவான்களுக்காக ஜெபம் பண்றீங்களா? அடுத்து சொல்றாரு, சுவிசேஷத்திற்காக சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்கிறேன், சுவிசேஷத்தை தைரியமாய் பேச ஜெபியுங்கள். அல்லேலூயா. எதற்காக ஊழியர் கட்டப்படுறாங்க தெரியுமா? ஊழியர்கள் ஏன் கட்டப்படுகிறாங்க தெரியுமா? சொல்லுங்க. சுவிசேஷத்திற்காக மாத்திரமே கட்டப்படுறாங்க. அல்லேலூயா. உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, நிறைய போராட்டங்கள் இருக்கு, எல்லா பிரச்சனை இருக்கு. ஆனா ஊழியர்களுக்குள்ள என்ன பிரச்சனைனா, சுவிசேஷம் சொல்வதே பிரச்சனை. அல்லேலூயா. சொல்லக்கூடாது, பேசக்கூடாது, அவன் பிரசங்கம் பண்ணக்கூடாது, சிரிக்கக்கூடாது. ஊழியர் வந்து கை வச்சு ஜெபம் பண்ணா சுகம் ஆயிரும், கட்டில் கலந்துரும். அதனால பிசாசு என்ன பண்றானா, ஊழியர் மேல கை வைப்பாங்க. அல்லேலூயா. சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணாதபடிக்கு நான் கட்டப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க, ஆமென். அப்ப தைரியமாய் வாயை திறந்து என்ன பண்ணுமா, சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கும்படியாக வாக்கு கொடுக்கும்படி, எனக்கு வார்த்தை கொடுக்கும்படி, அதை தொடர்ந்து பிரசங்கம் பண்ணும்படி, ஜனங்களை விடுதலை செய்யும்படி, ஆலோசனை சொல்லும்படி, கவுன்சிலிங் கொடுக்கும்படி. அல்லேலூயா.
ஃபைட் பண்ணுங்க. ஹalleluya. உங்களுக்காக ஜோமணி விடுதலை செஞ்சாங்க இல்லையா, அந்த ஊழியர்களுக்காக இந்த ஜோமணி வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். சங்கீதம் 105ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிப்போம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் நியாயத்தை விசாரித்து தம்முடைய ஊழியக்காரர் மேல் பரிதாபப்படுவார். ஹalleluya. ஹalleluya. யார் மேல் பரிதாபம் இருக்குது? நம்முடைய ஊழியக்காரர் மேல கர்த்தர் பரிதாபப்படுகிறார். ஹalleluya. ஆமென் சொல்லுங்க. நீங்க எல்லாம் உங்களுக்காக ஜெபம் பண்றாங்க. ஜெபம் பண்றீங்க. ஹalleluya. எல்லாம் ஊழியர்கள் யாருக்காக ஜெபம் பண்றாங்க? சொல்லுங்க. ஊழியக்காக ஜெபம் பண்றாங்க. ஹalleluya. நீங்க உங்களுக்காக ஜெபம் பண்றீங்க. ஊழியர்கள் உங்களுக்காக ஜெபம் பண்றாங்க. இப்போ ஊழியர்களுக்கு யார் ஜெபம் பண்றது? ஊழியர்களுக்காக யார் ஜெபம் பண்றது? மக்களுக்காக யார் ஜெபம் பண்றது? ஹalleluya. ஆமென் சொல்லுங்க. முதல்ல பிரசங்கம் பண்றதுக்கு முன்னாடி என் வாய் திறக்கவே கிடையாது. ஓப்பனா சொல்றேன். பேச முடியல என்னால. அது பாஸ்டர் ஜெபம் பண்ணாங்க, சிஸ்டர் பிரசங்கம் சொன்னாங்க, மோஸ்டர் வாய் இருந்தது கூட கர்த்தர் திறப்பார்னு வெளியில சொன்னாங்க. சண்டே நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சேன். ஹalleluya. ஒண்ணு அப்பதான் தொண்டை திறக்கப்படுது. ஹalleluya. அதுக்கப்புறம் நல்லா பேச ஆரம்பிச்சேன். ஹalleluya. ஆமென். அது வரைக்கும் எனக்குள்ள பேச முடியாத ஒரு அம்மை கட்டி இருக்கு. ஆமென். ஹalleluya. இப்போ இந்த கட்டுகள் எல்லாம் விலகி ஓடும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். ஹalleluya. ஆமென். இப்ப சொல்லுங்க பாக்கலாம். யாருக்கு ஜெபம் பண்ணுவீங்க? எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? இந்த மாதிரி ஜெபம் பண்ணுவீங்க? யார் உங்களுக்கு எதிரி? ஹalleluya. யார் உங்களுக்கு எதிரி? யாரோட போராட போறீங்க? ஆமென். இப்ப யாரோடய போராடல. ஹalleluya. எந்த மனுஷனோட போராட்டம் கிடையாது. ஹalleluya. முட்டி போட்டு ஜோமானால ஒரே தப்புனாதான் இவ்வளோ பிரச்சனை. அதுவா சொல்லுங்க, நீங்க ஜோமானாதான் இவ்வளோ பிரச்சனை. ஹalleluya. இப்ப சுவிசேஷத்தின் ரகசியங்களை அறிவிக்க வேண்டும். தைரியம் வேணும் ஊழியக்காரர்கள். ஹalleluya. எதுக்காக ஜெபம் பண்ணணும்? சில நேரங்கள்ல சில சாட்சியை சொல்ல எதுக்கு வந்துருப்பேன், ஆனா மூடி வச்சுட்டு போயிடுவேன். பிரசங்கம் வரும், அந்த இடத்த மட்டும் பிளாக் விட்டு போயிட்டே இருக்கேன். இப்பதான் சில நாட்களா நான் தைரியமா பேச ஆரம்பிக்கிறேன். ஹalleluya. ஹalleluya. என்ன ரீசன் சொன்னா, ஒரு செபங்கள் செபிக்க 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 ஊழியர்கள் அனைவரும் தைரியமா விசுவாசிக்கு விரோதமா சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண ஆரம்பிப்பார்கள். ஹalleluya.